ஒரு சில இசையமைப்பாளர்களாக இருந்தாங்க. அவங்க தான் இஸ்லாத்துக்கு வந்ததை பற்றி சொல்லும் பொழுது, அவங்களை பத்தி டீப்பா நம்ம போக விரும்பல, அவர்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்ல விரும்பும் பொழுது இந்த குர்ஆனைத்தான் சொல்கிறார்கள். தொடர்பே இல்லாமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய மன ஆறுதலை தந்தது, மிகப்பெரிய மன மாற்றத்தை தந்தது, மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தது என்று சொல்கிறார். இதிலே பிறந்து இதிலே வளர்ந்து இதிலே வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் இந்த ஆளுடைய மியூசிக்கை கேட்டாதான் எனக்கு மன உளைச்சல் இருந்து எனக்கு தீர்வு வரும். எங்க எஞ்சி போறாரு, இல்ல பாய் டென்ஷன் ஆயிட்டாரு, வலிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு சரியாகும். இதே சபையில் நம்ம ஒரு 150-200 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களிலேயே சரி சமமாக 50-70 பேருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. நல்ல தொழுகிறாரு, தாடி வச்சுக்கிறாரு, 5 வேளை தொழுகிறாரு, தஹஜ்ஜுத் கூட தொழுகிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் அவரிடத்தில் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறது. அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2 இழுத்தா தான் எனக்கு என்னுடைய மன உளைச்சலுக்கான தீர்வு கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். வாதம் வைக்கிறார். அது ஹராமா இல்லையே, யார் சொன்னது? மதுதான் ஹராம், இது ஹராமா, எக்ஸ்ட்ரா வாதத்துக்குள்ள நுழைகிறார். உங்களை போன்றே அந்த ஷைத்தானை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த ஷைத்தானுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் யாரை எப்படி வழி எடுக்கணும்னு, யாருக்கு எங்க செக் வைக்கணும்னு ஷைத்தானுக்கு தெரியும், யாரை எங்க இருந்து லேசா அகற்றி வைக்கணும்னு ஷைத்தானுக்கு தெரியும். எந்த ஒரு மனிதன் தனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் இறைவனே தீர்வு என்று என்றைக்கு தன்னுடைய நெற்றியை இந்த பூமியில் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறானோ, அல்லாஹ்வை நோக்கி வரும் ஒவ்வொரு சிரங்களையும், அல்லாஹ்வை நோக்கி வந்து சஜிதாவில் விழும் ஒவ்வொரு தலைகளையும் உயர்த்தி பிடிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.